அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சக்தி. அந்த சிறிய கிராமத்தில் ஒரு வீட்டில் இருந்து அழுகை சத்தம் பலமாக ஒலித்தது. அந்த வழியாக சென்ற சாது என்னவென்று உள்ளே சென்று விசாரித்தார். அங்கே ஒரு வாலிபன் இறந்து கிடந்தார். அவரை சுற்றிலும் தாய், தந்தை, மனைவி, பிள்ளை என 4 பேரும் மிகுந்த துக்கத்துடன் அழுது கொண்டிருந்தார்கள். சாது அவர்களை அமைதிப்படுத்தினார். உங்கள் மகனை எழுப்பி தருகின்றேன், அதனால் அமைதியாக இருங்கள். நான் சொல்வதை நீங்கள் செய்வீர்களா என கேட்டார். அனைவரும் செய்கிறோம் என கூறினார்கள். தாயிடம் சொன்னார், அம்மா ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாங்கன்னாரு. அந்த தாய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்பா சொன்னாரு, அம்மா இந்த தண்ணீரை நீங்க குடிச்சிருங்க, ஆனா குடிச்சோன்னு நீங்க இறந்துருவீங்க, ஆனா உங்கள் மகன் எழுந்து விடுவான், தண்ணீரை குடியுங்கள் என கூறினார். உடனடியாக பதறிய அந்த தாய், ஐயோ என்னுடைய மகளுக்கு அடுத்த மாதம் டெலிவரி இருக்கிறது, நான் இல்லை என்றால் யார் அந்த பெண்ணுக்கு டெலிவரி பார்ப்பார்கள், எனவே நான் தண்ணீரை குடிக்க மாட்டேன் என மறுத்து விட்டார். அந்த தந்தையிடம், ஐயா உங்களுடைய அருமை மகனை எழுப்பி விடலாம், நீங்கள் இந்த தண்ணீரை குடியுங்கள் என சொன்னார். ஐயோ நான் இறந்து விட்டால் என்னுடைய மனைவி யாரும் பார்க்க முடியாதே, அப்ப நான் குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த வாலிபனுடைய மனைவியிடம் சொன்னார், அம்மா உன்னுடைய கணவரை எழுப்பி விடலாம், நீங்கள் இந்த தண்ணீரை அருந்துங்கள் என கூறினார். உடனே அந்த தாய், நான் இறந்து விட்டால் என்னுடைய மகனை பார்ப்பது யாரும் இல்லாத போய் விடுவார்கள், நான் அருந்த முடியாது என சொல்லிவிட்டார். உடனே அந்த சிறுவனை கூப்பிட்டு, கண்ணே நீ இந்த தண்ணியை குடிப்பா, உங்க அப்பாவை எழுப்பி விடலாம் என சொன்னார். உடனே அந்த தாய் அந்த சிறுவனை அணைத்துக் கொண்டு, அவன் சின்ன பையன், நம்ம அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, எனவே அவன் குடிக்க மாட்டான் என கூறி மறுத்து விட்டார். உடனே சாது லேசாக சிரித்துக் கொண்டே, ஆக இந்த இளைஞனை எழுப்புவதற்கு வேற வழியே இல்லை, உங்கள் அனைவருக்கும் வேலை இருக்கிறது, ஆனால் அவனுக்கு மட்டுமே வேலை இல்லை, அப்படித்தானே? மௌனம் காத்தார்கள். அப்பொழுதுதான் சொன்னார், பிறப்பு என ஒன்று வந்துவிட்டால் இறப்பும் வந்தே தீரும், இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள், மிகுந்த அமைதியுடன் கடைசி காரியங்களை செய்யுங்கள் என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். நன்றி.